சார் என்னன்னா இப்போ இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சு அவங்க கேட்கறது சார் அவங்க கேட்கறது சரிங்க போர் நிறுத்தம் முடிவு பண்ணியாச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க அப்போ தானே இதில் சரி பண்ண முடியும், இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன்னு சொல்கிறது எப்படி சரியா இருக்கு? ஈரான் சைட்லேருந்து அது எப்படி சரியா இருக்கும்? அதாவது 38 நாள் உங்களை கடுமையாக 13,000 இலக்குகளுக்கு மேலே தாக்கி உங்களை காயப்படுத்தணும். அப்போவும் நீங்கள் கீழே இறங்கி வரலை. ஒரு அணுசக்தியாக மாறுவோம் அப்படின்ற அந்த எண்ணத்தை நீங்கள் கைவிட தயாராக இல்லை. இப்போது நீங்கள் எப்படி ஹோர்முஸ் நீரிணையை ஒரு அஸ்திரமாக கண்டுபிடிச்சிங்களோ அதே அஸ்திரத்தை இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் உங்களை எங்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தினீங்க. உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலையை ஏற்றி அப்படி ஏறக்கூடிய சந்தையினுடைய விலையை எங்களால் நிறைய நாள் தாங்க முடியும். ஆனால் எண்ணெய் விற்காமல் உங்களால் உங்கள் நாட்டை ரொம்ப நாள் நடத்த முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களை தாக்கணும், அதாவது சக்தி ஃபோர்ஸ் பயன்படுத்தி உங்களை தாக்கணும். அதில் உங்களை எங்களால் ஒரு அளவுக்கு மேலே வெற்றி கொள்ள முடியலை. இப்போ பொருளாதார ரீதியாக முன்னாடி எக்கச்சக்கமான தடைகள் உண்டு. ஆனால் இப்போ அந்த தடைகளை மீறி நீங்கள் வித்துட்டு இருந்தீங்க சீனாவுக்கு. இப்போ நீங்கள் சீனாவுக்கும் விற்க முடியாது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.